என்ன ஜோதி, இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் இட்லி தானே இருக்கணும். இதெல்லாம் உப்புமா. மாவு தீர்ந்து போச்சுங்க. அண்ணாச்சி கடையிலையும் கேட்டு பார்த்துட்டேன், அங்கேயும் இல்ல. வேற வழி இல்லாம தான் உப்புமாவை பட்டாணி கேட்டெல்லாம் போட்டு பண்ணியிருக்கேன். செம்மையா இருக்கும், சாப்பிட்டு பாருங்க. வேற வழியில் தோணுச்சுன்னா உப்புமா சமைச்சிடுவியா? காலங்காத்தால அந்த உப்புமா மாவை எவன் தின்பான்? 2 மணி நேரத்துக்கு மூளையே வேலை செய்யாது, மதன்னு இருக்கும். சே, அதெல்லாம் மூளை இருக்கிறவங்க கவலைப்படணும். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. என்ன கிண்டலா? நான் இங்க சீரியஸா பேசிட்டு இருக்கேன். நீங்க சீரியஸா? அப்ப நானும் சீரியஸ் தான். என்னால தான் செய்ய முடியும். முடிஞ்சா சாப்பிடுங்க, இல்லைன்னா எங்கேயாவது போய் கொட்டிக்கிங்க. ஓ, அவ்வளவு தூரம் போயாச்சா? நான் சாப்பிடல, போடி. நான் செஞ்ச உப்புமா வேணா போறீங்க பாருங்க. உங்க கையில கூட காசு இல்லாம போறீங்க. ஹோட்டல்ல காசு கொடுத்தாதான் சோறு போடுவான். அது உங்கள ஞாபகம் வச்சுட்டு போ. நான் ஒன்றும் ஹோட்டலுக்கு போகல, என் உயிர் நண்பன் வீட்டுக்கு தான் போறேன். திரும்ப எப்போ வருவோன்னு தெரியாது. நீ என்னை பார்க்கணும்னு விருப்பப்பட்டா அங்க வந்து பாரு, நான் வரேன். உங்க நண்பன் வீட்டுக்கு தானே? போங்க போங்க. அங்க நண்பன் பட ஜீவா வீட்டுல போட்ட மாதிரியே சப்பாத்தி போடுவாங்க, தின்னுட்டு வாங்க. ஆனா ஒண்ணு, நீங்க எப்ப திரும்ப வந்தாலும் நீங்க தள்ளி விட்டு போனது உங்களுக்காக தான் காத்திருக்கோம். எதை சொல்லுங்க புரியுதா? இந்த உப்புமா தான். நீங்க எப்ப வந்தாலும் இந்த உப்புமா தான் உங்களுக்காக காத்திருக்கோம், ஞாபகம் வச்சுட்டு போங்க. ராட்சசி, தினம் இவ கூட மல்லு கட்டுறதே பெரும் போராட்டமா இருக்கும் போல. நீங்க பேசின மைண்ட் வாய்ஸ் எனக்கு நல்லாவே கேக்குது. இருங்க பாத்துக்கிறேன். என்னடா வந்ததுலேருந்தே உம்முன்னு இருக்க? வீட்டில் என்ன சண்டையா? ஆமாண்டா, மனசுல நிம்மதி இல்லை. அவ என்னை மதிக்கவே மாட்டேங்கிறா. இந்த மாதிரி பிரச்சனை உன் வீட்டில் மட்டும் நடக்குது? எல்லா வீட்லையும் தான் இதுமாதிரி நடக்குது. இதெல்லாம் நினச்சி கவலைப்படாதடா. அவ முன்ன மாதிரி இல்லடா, ரொம்ப ஓவரா பண்றா. பட்டுன்னு இருக்கறதால ஏத்தறிஞ்சு பேசுறா. நம்ம என்ன சொன்னாலும் காலை வாங்கிக்க மாட்டேன்றா. அவ இஷ்டத்துக்கும் பேசிட்டே இருக்கா. என்ன பண்றதுன்னு புரியாம தான் நான் வீட்டுக்கு வந்தேன். விடுடா, நீ சொல்லிட்டே நான் சொல்லலை. இங்கேயும் அப்படித்தான் பாரு. கோச்சிக்கிட்டு காலையிலே எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டா. கல்யாணத்துக்கு முன்னாடி மஞ்சுமால் வாய்ஸ் மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ ஜாலியாக இருந்தோம். கல்யாணம் ஆகிறதுக்கு அப்புறம் குணா கோயில நாமே போய் விழுந்துட்டோம். முடியலடா, எல்லா டைமும் இவங்களுக்கு நாமே விட்டு கொடுக்க வேண்டியதா இருக்கு. பாரு, காலையில கோவமா சாப்பிடாம கிளம்புறேன். அவ சொல்றா, போ போ, திரும்ப இங்க தானே வரணும் சொல்லிட்டு எகத்தாளமா பேசுற. ஐயோ, மணி 10 ஆச்சு. நீ இன்னுமாடா சாப்பிடல? நானும் நீ சாப்பிட்டேன்னு கேட்காம விட்டுட்டேன். இருடா, டிஃபன் எடுத்துட்டு வரேன். டேய் இருடா, என்னடா டிஃபன் இன்னைக்கு உங்க வீட்டுல? உப்புமாடா, பட்டாணி கேரட்லாம் போட்டு நானே சமைச்சு செமையா வச்சிருக்கேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். என்னடா? கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்க ஒரு கொடுமை கூத்தான கதையெல்லாம் இருக்கு. உப்புமா சாப்பிட்றதுக்கு என் பொண்டாட்டி உப்புமாவே எவ்வளவு மேல். எப்பா, நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிறேன், நீ ஆளை விட்றா சாமி. டேய் இருடா, எங்கடா போற? சரி, அவன் போயிட்டான். நம்ம உப்புமா நம்மளே சாப்பிடுவோம். நம்ம சாப்பிடலாம், வேற யார் சாப்பிடுவா? ஜோதி, ஜோதி, எங்கம்மா இருக்க? என்ன பாசம் ரொம்ப பொங்குது? என்ன போன இடத்துல உங்க ஃப்ரெண்டு வீட்டுல நல்லா டிஃபன் சாப்பிட்டீங்களா? இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டீங்க வீட்டுக்கு? அந்த கொடுமை ஏண்டி கேக்குற? நீ செய்யற உப்புமாவே பயங்கர கொடுமையா இருக்கும். சரி, வெளியில எங்கேயாவது போய் சாப்பிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு போனா அவன் வீட்லயும் உப்புமாவா இருக்கு. என்ன பண்றது? அவன் உப்புமாவோட உன் உப்புமாவே மேல் நினைச்சிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். எங்க எனக்காக எடுத்து வச்ச உப்புமா இருக்கா? சரி வாங்க, எடுத்து வைக்கிறேன், வந்து கொடுக்கீங்க. ஒழுங்கா கொடுக்கறத காலையிலே சாப்பிட்டுருந்தா இந்த பிரச்சனை இல்லைல்ல. இந்தாங்க, இந்த ஆரி போன உப்புமா நீங்களே சாப்பிடுங்க. கரெக்டு தாம்மா, பொண்டாட்டியை பதச்சிக்கிட்டா என்ன நடக்கும்னு நான் நல்லா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேம்மா. நண்பர்களே,
நீங்களும் பொண்டாட்டி செய்கிற உப்புமாவை சந்தோஷமா சாப்பிடுங்க. இல்லைன்னா ஏன் நிலைமை தான் உங்களுக்கு. புரிஞ்சுதா?